சீக்கிரமா இல்ல பராப்புலையம்மா ஒரு கம்மல் அவன் ஃபோன் பண்ண 5 நிமிஷம் வந்துடுவான் இங்கே இது வச்சுருந்தால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல அவன் மீன் வெட்ட தெரிஞ்சவன் எங்கள் மச்சான் வீட்டில் உட்காந்து சும்மா கிடக்குறான் இவனுக்கு ஒருத்தர் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வீடு வாடகை சாப்பாடு ஒருத்தர் ரூமு கரண்ட் பில்லேருந்து தண்ணியிலேருந்து இவனுக்கு மாவாலேருந்து அரிசிலேருந்து சாப்பாடுலேருந்து ஒரு நாளைக்கு பொண்டாட்டியோட இவன் அதிகமாக பார்த்துக்கிறேன் நான். அவன் கேட்குறான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் உன் பாண்டி கூட்டு போனா அப்படின்னு கேட்குறான் எங்கள் வீட்டில் இருக்கிறவன். அந்த அளவுக்கு இவனை வச்சுருந்தா பார்த்துக்கிறேன் நான். எங்கே போனாலும் அவங்களும் ஆர்டர் ஸ்டீவனே எடுத்துன்னு போவான் பைக்கில். ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு சொல்லிட்டாராங்க. ஆமாம் சொல்லிட்டாரு நாளைக்கு போக மாட்டேன் வீட்டில் கோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே அதை தூக்கி வெளியே போடுறாரு. போட விடு அவன் செல்லு அவன் போ செல்ல அவன் தான் சொல்லு. ஸ்டைக்கிலே அவனுக்கு எவ்வளோ சம்பளம் இல்லைங்க ஸ்டைக்கிலே அவன் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? தூக்கண்ணா சொன்னா தூக்கண்ணா நேர்த்தி காட்டுமா ஏன்னா தூக்கி காமிச்சா ஞாபகம் இல்லையா உனக்கு? உங்க கையில் வெள்ள போதுன்னு சாட்சி வைக்கியா? ஆமாம் தூக்கி காட்ட வேண்டிய அப்படியாம்மா இந்த இன்னைக்கு சொல்லணும். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு ஒரு மீன் சாப்பிட முடியாதா? 40 பேருக்கா? அதுக்கு எத்தனை பேர் தான் போடணும்? ஏன்னா மீன்லாம் வேலை போடணுண்ணா பீஸு வர்ற மாதிரி போடணும். 40 பேர் ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்ற மாதிரி வரும் தலைவாள் இல்லாம. குழம்புகளா இருக்குல்ல வயிறு போடும் வரக்கலாம். அதுதான் கொஞ்சம் பெருசா போடணும். அப்படின்னா நீங்க எடுத்துங்க, நீங்க அழகா உள்ள போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெலிசா இருக்கா அதனாலதான் தோல் மாதிரி இருக்குல்ல. போடுறேன் வாங்க வரேன். எண்ணிலாம் அந்த பையில போல கலவாசி பையில போல இருக்கா பாருங்க. இல்ல இல்ல எங்க பையில உங்களுக்கு வந்தது வேணாம்.
அவரு பாரு பயங்கரமா ஒரு அவரு கூட அது இல்லை அவருக்கு ஏதாவது யோ அவனே அக்கறை இருந்தால் பரவாயில்ல 30 பீஸ் மெயின் பீஸ்ண்ணா மிச்சதெல்லாம் இதிலே போட்டுடுறேன் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேண்ணா. இதுவே வர பெரிய மீன் இதுதான். சரிங்க. இது கொடுத்துட்டல பையில பிடிச்சிருக்கேன். நான் தூக்கிண்ணா நான் இவர்ண்ணா டயர்ண்ணா போதும் போதும். ஊர்ல இருந்து ப்ரெஷர் நம்ம அடி அடின்ற அடிக்க மாட்டேற யாரு அவங்க பொண்டாட்டி இவனை 25 நாளாக பிடிச்சிருக்கும் போது பாவம் விட்டுருது. போட்டுருவோம் மறுக்க மாதிரி இருக்கும். டேய் நீ எவனா உட்காந்து வந்து பார்த்துட்டா அப்படி எங்கனையா பார்த்து போட்டான். அவன் வரவன் தூக்கி விடுவான். அவன் வந்துட போறானுங்க. நாளைக்கு வரப்போறான் எல்லாரும். இன்னைக்கு வந்துருவானுங்க எல்லாரும். அவன் அங்கேயே உட்காந்து என்ன உட்காந்து நல்லா அங்கேயே வந்து நிற்கான். ஆமா அவன் செல்லு அவன் போட்டான். நீங்க ஏன் கேட்டீங்க? ஏன் செல்லு கேட்டீங்க? அதெல்லாம் இது சொல்லு 25 பீஸ்ண்ணா. இல்லை இருக்குங்க நீங்களே இருக்குங்க 60 பீஸ்ண்ணா. 60 பீஸ்ன்றது சும்மா இதெல்லாம் நிறைய உங்களை முடி போட்டு வச்சிங்க. அடுத்த தலைக்கு வருவாங்க. அவன் டேய் டேய் என் மச்சான் வந்து விடுவான். வரமாட்டான். அவன் வந்துருக்கிறான் தேவையில்லாம வர வச்சிருக்கோம். அவன் தான் ஒன்று இங்கே கூட சொன்னா அவன் கூட்ட வச்சு வரலாம் அவன் விட்டுருணும். போன வந்துடாது. இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? அவன் போறான்ல அவன் தூங்கி எடுத்து அவன் வீட்டுக்கு நீ கிளம்பினான் ரீசனா வீடை பூட்டிட்டு விடான். போனோடனே வீட்டை பூட்டுருவான். எவ்வளோ சுதந்திரமா வீடை ஒரு ஆள் ஒன்றியா ஒரு ஆள் கூட்டு வச்சுக்கான் வீசுக்கு அவனுக்கு. கொடுக்குறாங்கன்னா அது நீ ஒழுங்கா பயன்படுத்த. என்ன வாங்கிட்டு போறேன் நான் தண்ணியில நான் கூட போகல. என்ன கேட்கறா? எனக்கு அவங்க சம்பந்தமே கிடையாது. அவன் ஒண்டியா குடிச்சா ஒண்டியா பத்திரம் நான் விடல. என்ன எனக்கு அவங்க சேர்க்கறான் கூட இல்லை இல்லையா?